வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகிறோம். பீகார் மாநிலத்தில் உள்ள 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. டெல்லியில் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் வெடித்ததில் 8 முதல் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 24 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் இடி, மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தொழிற்தேர்தல் மற்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிரபல நடிகர் தர்மேந்திரா உடல்நலக்குறைவால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜோதிட கணிப்பின்படி சில ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் கைகூடும். தமிழகத்தில் சுமார் 14,000 ஏக்கர் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி வழங்கும் நடவடிக்கைகள் சென்னை மற்றும் மதுரை மாவட்டங்களில் நடைபெறுகின்றன. டெல்லி கார் வெடிப்பை தொடர்ந்து நேபாள எல்லை பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் அமெரிக்கா நம்பத்தகுந்த நாடு இல்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள்.